பசங்களா, வெல்கம் டு த கொஸ்டின் ஆஃப் த டே. இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் ஃப்ரம் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி லெசன். பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நீட் 2026 ஆன்லைன் கிராஷ் கோர்சஸ்க்கான கிளாஸஸ் எல்லாமே நம்ம Xylemல ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதோட கோர்ஸ் ஃபீ பிளஸ் கோர்ஸ் பிளஸ் ஸ்டடி மெட்டீரியல் பிளஸ் டேபோட ஃபீ எனக்குள்ள ஹைலைட் பண்ணிருக்கேன் பசங்களா. ஸோ லிமிடெட் சீட்ஸ் மட்டும் தான் இருக்கு, மறக்காம என்ரோல் பண்ணிடுங்க. ஸோ நீட் 2026ல நம்ம ஒரு சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய LMRP, தட் இஸ் லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ரோக்ராம்கான கிளாஸஸ் எல்லாமே Jan 4th வீக்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதோட ஃபீயும் இங்க ஹைலைட் பண்ணிருக்கோம் பசங்களா. ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு ஜாயின். Okay, then XPL offline crash Tamil will starts from the March 27th 2026 பசங்களா. so அதோட கோர்ஸ் ஃபீயும் இங்க ஹைலைட் பண்ணிருக்கோம். so 30 daysல கம்ப்ளீட் ஆஃப்லைன் கிளாஸஸ்ல எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட்டா ஃபினிஷ் பண்ண போறோம். அந்த மாதிரியான ஒரு வண்டர்ஃபுல் கிளாஸ். so don't forget and join into the class. உங்களுடைய நீட் ட்ரீம் இங்க ட்ரூ ஆகும். ஆரம்பிச்ச 1 yearலயே 50+ டாக்டர்ஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க நம்ம Xylem அப்படிங்கறத நான் ஹாப்பியா ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னும் உங்களுக்கு கிளாஸஸ் பத்தின நிறைய டீடைல்ஸ் பிளஸ் என்ரோல் பண்ணணுமா, மறக்காம இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க என்ரோல் பண்ணிக்கலாம். கொஸ்டின் குள்ள போலாமா? அதுக்கு முன்னாடி என்ன வேணும் நமக்கு? என்ன லெசன்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம்? நம்ம கரண்ட் எலக்ட்ரிசிட்டில இருந்து கொண்டு வந்திருக்கோம். அதுல இருந்து நம்ம இங்கனுக்குள்ள ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். 3 லேம்ப் கொடுத்துட்டாங்க, அதோட ரெசிஸ்டன்சஸ் ஆர் அப்படிங்கறத ஹைலைட் பண்ணிட்டாங்க. ஓகே, சோ இப்ப கண்டினியூஸா என்ன கொடுத்திருக்காங்க? இங்க ஸ்விட்ச் வந்து S சடன்லி க்ளோஸ் ஆகும்போது என்ன ஆகும்? இதுதான் நமக்கான கொஸ்டின்ஸ் ஆயிருக்கா? இல்ல, கீழேயே பாருங்க. கால்குலேட் த கரண்ட் இன் த சர்க்யூட் when S is open. so S ஓபன் ஆகும்போது என்ன, க்ளோஸ் ஆகும்போது என்ன? சோ ஃபர்ஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ண போறது when switch is open. சோ ஓபன் ஸ்விட்ச் அப்படிங்கும் போது 3 ரெசிஸ்டன்ஸும் எவ்வித ப்ராப்ளமும் இல்லாம சீரிஸ் கண்டிஷன்ல அழகா டிராவல் பண்ணுவாங்க. சோ R1 plus R2 plus R3 மூணுமே ஈக்குவல் ரெசிஸ்டன்சஸ்ங்கறனால 3R னு போட்டுக்கிறேன். therefore கரண்டோட வேல்யூ I is equal to E divided by R. therefore E divided by ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் 3Rங்கறத கன்சிடர் பண்ணிக்கிறோம். இதுலயே நம்ம அடுத்து மூவ் பண்ண போறது க்ளோஸ்டு ஸ்விட்ச். சோ ஸ்விட்ச் எனக்கு இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா only 2 ரெசிஸ்டன்சஸ் தான் இந்த இடத்துல ஒர்க் ஆகும். இது உங்களுக்கு ஷார்ட் சர்க்யூட் அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ அதனால இப்ப நம்ம போய் செகண்ட் ஒன் C1 எனக்கு ஷார்ட் சர்க்யூட் அடிக்கும். அப்ப 2 ரெசிஸ்டன்சஸ் only will work. therefore நான் 2R அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்ப என்னுடைய கரண்டோட வேல்யூ E divided by 2R பிஹேவ் பண்ணும். so this is the first one. Second one பாருங்க, what happened to the intensities of the bulb A, B and C? So first second questionக்கு போறோம். ஓபன் கண்டிஷனா இருக்கும்போது எந்த பல்ப்லயுமே வந்துட்டு கரண்டே பாஸ் ஆயிருக்காது. சோ அப்ப கண்டிப்பா அவங்க எல்லாருமே என்னவா இருந்திருப்பாங்க? ஈக்குவல் இன்டென்சிட்டியில தான் இருந்திருப்பாங்க. இப்போ பல்ப் வந்து நமக்கு க்ளோஸ் ஆகுது. ஆக்சுவலி ஸ்விட்ச் க்ளோஸ் ஆகுது. ஸ்விட்ச் க்ளோஸ் ஆகும்போது இந்த C மட்டும் நான் என்னன்னு சொல்லிட்டேன்? ஷார்ட் சர்க்யூட்டட்னு சொல்லிட்டேன்னா எப்படி சொன்னேன்? கரண்ட் இங்க வரும், இது வழியா போயிட்டு இங்கிட்டும் அதே கரண்ட் தான் பாஸ் ஆகும், இங்கிட்டும் சேம் தான் பாஸ் ஆகும். சோ அதனால நீங்க C பார்க்கலாம். இங்க எனக்குள்ள C பாத்தீங்க அப்படின்னா there is a no current. அப்போ இது வந்து க்ளோ ஆகிறதுக்கு எந்த சான்சஸுமே கிடையாது. சோ நோ க்ளோன்னு சொல்லி போட்டுடலாம். அதுக்கு அடுத்து நான் யூஸ் பண்றது வந்து A and B எடுத்துக்கிறேன். A and B உங்களுக்கு சீரீஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. சோ சீரீஸ்ல கனெக்ட் ஆயிருக்கும் போது they have a equal intensities. ஓகேங்களா? சோ உங்களுக்கு எந்த இடத்துலயுமே இன்டென்சிட்டிஸ் மாறாது. they have a equal intensities. so next question பாருங்க, calculate the voltage across the 3 bulbs. ஒவ்வொரு பல்பை தாண்டி எவ்வளவு வோல்டேஜஸ் போயிருக்கும். சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சீரீஸ்ல இருக்கிறவங்களுக்கு வேற வோல்டேஜ், அதே மாதிரி பேரலல்ல இருக்கிறவங்களுக்கு வேற வோல்டேஜ். இப்போ நான் சீரீஸ்ல இருக்கிறவங்களுக்கு வோல்டேஜ் கால்குலேட் பண்றேன். VA is equal to சீரீஸ்ல இருந்தா கரண்ட் கான்ஸ்டன்ட். so that is a I0 into resistance. so switch எப்படி இருக்கும்போது கேட்டிருக்காங்க? ஓபன் கண்டிஷன்ல கேட்டிருக்காங்க. ஓபன் கண்டிஷன்ல 3 ரெசிஸ்டன்ஸையுமே எடுத்துக்கணும். therefore I0 into I0க்கு பதிலா நம்ம என்ன அப்ளை பண்ணலாம்னு சொல்லி பாருங்க, E by 3R. so E divided by 3R into R. therefore E divided by 3. இதே மாதிரி VB-க்கும் நம்ம கால்குலேட் பண்றோம். சேம்னு சொல்லிட்டுனா E by 3. VC-க்கும் நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா சேம் தான். சோ நமக்கு க்ளோஸ்டு கண்டிஷன்ல தான் நமக்கு எல்லாமே மாறுது. 3 டினோட் பண்ணியாச்சு. இப்ப இதே மாதிரி நம்ம க்ளோஸ்டு கண்டிஷனுக்கு போறோம். சோ க்ளோஸ்டு கண்டிஷன் அப்போதான் கொஞ்சம் கான்சியஸா இருக்கணும். ஃபர்ஸ்ட் C எடுத்துக்கலாம், ஒர்க்கே ஆகாது. அப்போ VC is equal to 0. அடுத்து VA VB க்கு வர்றேன்.
இந்த இருக்கிற பொட்டன்ஷியல VAவும் Bயும் என்ன பண்ணுவாங்க, சீரீஸ்ல கரண்ட் எனக்கு கான்ஸ்டன்டா இருக்கும். அப்போ நம்ம எப்படி அப்ளை பண்றோம் அப்படிங்கறத பாருங்க. இங்க இருந்துதான் உங்களுக்கு parameters ஒர்க் ஆகுது. The current is a constant into the resistance. First bulb-ஓட resistance. So இப்போ இங்கனக்குள்ள என்ன யூஸ் பண்ணுவோம், E divided by 2R. ரெண்டே ரெண்டு ரெசிஸ்டன்ஸோட ஒர்க். So into R அப்படிங்கறத நான் யூஸ் பண்ணிக்கிறேன். சோ அப்போ உங்களுக்கு இங்கனக்குள்ள பொட்டன்ஷியல் எவ்வளவு கிடைச்சிருந்திருக்கும், RR gets cancel E by 2. இதேதான் உங்களுக்கு VB-க்கும் கிடைச்சிருந்திருக்கும். E by 2 they will share the half of the potential. சோ இதுதான் பசங்களா நம்மளோட கான்செப்ட். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चंसல நம்ம இந்த பாராமீட்டரை கால்குலேட் பண்ணியாச்சு. சரிங்களா? சோ இப்போ இதுல செகண்ட் क्वेश्चनக்கு நம்ம போறோம். செகண்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. PQRS. ஓகே, இது ஒரு சர்க்யூட். சோ இந்த சர்க்யூட்டோட unknown arrangements கொடுத்திருக்காங்க. When each bulb is removed at one time and replaced, the following behavior is observed. Draw the circuit diagram of these bulbs. So அப்போ circuit diagram draw பண்ண சொல்லி கேக்குறாங்க. So என்ன நடந்திருக்கு? ஓகே, நமக்கு ஒரு பல்ப் நம்ம ரிமூவ் பண்றோம், 3 பல்பும் ஆன்ல இருக்காங்க. நல்லா பாருங்க, ஒருத்தர் ஆஃப் பண்ணா எல்லாரும் ஆஃப் ஆகணும். இத ஆஃப் பண்ணா இவங்க எல்லாரும் ஆஃப் ஆயிடுறாங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஆன் பண்ணா இது ஆஃப் ஆயிருக்கு, இவங்க ஆன்ல இருக்காங்க, இவங்கள ரிமூவ் பண்ணி வச்சிருக்காங்க. இது இல்ல அப்படின்னா மத்த மூணுமே ஆன்ல தான் இருக்கு. இது ஆஃப் ஆயிருந்தா இது ஆஃப் ஆயிடுது. சோ அப்ப நான் கண்டிஷன்ஸ் எப்படி செட் பண்றேன்னு பாருங்க. யாரு ஆன்ல இருந்தா எல்லாமே ஆன்ல இருக்கு, இதுல ஆன்ல இருந்தா கம்பல்சரி இது ரெண்டும் ஆன்ல இருக்கு. இது ஆன்ல இருந்தா இது ஆஃப்ல இருக்கு, இது ஆன்ல இருக்கு. சோ அப்போ இது ஆன்ல இருந்தா அகைன் இது ஆன்ல இருக்கு. அப்போ ஆரோட வேல்யூவை நான் பாக்குறேன். ஆரோட பல்பை தாண்டி தான் எல்லாரும் வர்ற மாதிரி பிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஆனா ஆரோட பேச்ச யாரு கேட்காம போறதுக்கு சான்ஸ் இருக்கு இந்த இடத்துல. சோ இங்கனக்குள்ள இது இல்லைன்னா இது ஆஃப்ல இருக்கு. அதையும் தாண்டி வேற எப்படி ஒர்க் ஆகுது. சோ P பார்க்கலாம். இந்த இடத்துல இதுவும் ஆஃப்ல இருக்கு. சோ இப்போ பாயிண்ட் P எனக்கு, அதாவது பல்ப் P எனக்கு ஆன்ல இருந்துச்சுன்னா ஒன்னு ஆஃப்ல இருக்கு, இன்னொன்னு ஆன்ல இருக்கு. சோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எனக்கு அப்படியே அவங்க கன்ஃபியூஸ் பண்றாங்க. சோ இப்போ நம்ம அந்த பல்போட பாராமீட்டர்ஸ கண்டுபிடிக்க ஆரம்பிக்கணும். சோ PQRS அப்படிங்கிற செட்டப் நம்ம இங்கனக்குள்ள எடுத்துட்டு தான் ஒர்க் பண்றோம். சோ ஃபர்ஸ்ட் இது எந்த பல்பா இருக்கும்னா நான் R அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இவங்க கிட்ட இருந்து 2 parallel கனெக்ஷன் எடுத்துக்கிறேன். ஆனா R ஆஃப்ல இருந்துச்சுன்னா யாருமே ஒர்க் ஆக மாட்டாங்க. எதை வச்சு கண்டுபிடிச்சேன், இதுதான். R ரிமூவ் பண்ணிட்டா எல்லாரும் கேன்சல்ஸ். அப்போ இந்த இடத்துல நான் ஒரு பல்பை கனெக்ட் பண்றேன். அடுத்து இன்னும் 2 பல்பை கனெக்ட் பண்ணணும். சோ பாருங்க, இன்னும் 2 பல்பை எப்படி கனெக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு நல்லா பாருங்க. எஸ் ரிமூவ் பண்ணாலும் P ஆன்ல தான் இருக்கு. அப்போ எனக்கு இந்த இடத்துல இதுதான் என்னுடைய பல்ப் P. நெக்ஸ்ட் இது அப்படின்னு நான் சீரீஸ்ல போடுறேன். பல்புக்கு நான் ஜஸ்ட் நேம் தான் கொடுத்து பாக்குறேன், வேற எதுவுமே பண்ணல. உங்களுக்கு நீங்க பேசிக் ஆன்சர்ஸ்ல இருந்து ஒர்க் பண்ணும்போது இது பாக்குறதுக்கு ஈஸியா தெரியும். அப்படி கிடையாது. நல்லா பாருங்க, Q ஆன் பண்ணி வச்சிருந்தேன்னா எஸ்க்கு சீரீஸ் கனெக்ஷன்ல கரண்ட் போகுது. Q ஆஃப் பண்ணிட்டேன்னா சீரீஸ் கனெக்ஷன்ல கரண்ட் போக மாட்டேங்குது. Q ஆஃப் பண்ணிருந்தேன்னா எஸ் ரிமூவ் பண்ணிட்டேன்னு அர்த்தம்னு சொல்லியிருக்காங்க. எஸ் நீங்க ரிமூவ் பண்ணலனாலும் அங்க கரண்ட் போயிருக்காது. அப்ப எனக்கு எல்லாமே கரெக்டா ஒர்க் ஆயிடுச்சுல. அப்ப Qவும் எஸ்ஸும் தான் சீரீஸ் கனெக்ஷன்ல இருக்காங்க அப்படிங்கறத நம்ம இங்க ஈஸியா கால்குலேட் பண்ணிட்டோம். சரியா பசங்களா? இப்போ நம்ம அடுத்து மூவ் அப் பண்ண போறது நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு மூவ் அப் பண்ணலாம். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन என்னன்னு பாருங்க. There is a electronic hobbyist is building a radio 150 ohm in her circuit. Okay, but she has only, எனக்குள்ள பாருங்க உங்களுக்கு ஏதோ 220 ohm, 79 ohm, 92 ohm resistors available. How can she connect the available resistor to desired value of the 150 ohm? 150 ohm வேணும். எப்படி கனெக்ட் பண்ணலாம்? எனக்கு தெரிஞ்சது 2 சீரீஸ் parallel தான். எல்லாத்தையும் சீரீஸ்ல கனெக்ட் பண்ணி ஆட் அப் பண்ணி பார்க்கலாமா? 150 தான் உங்களுக்கு வரணும். அதிகமா போச்சுன்னா கரண்டே உள்ள பாஸ் ஆகாது. சோ ஆட் அப் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு நிறைய போயிடும். இங்கேயே 300 கிராஸ் பண்ணிட்டு 450 போயிடுவான். சோ ரெசிஸ்டன்ஸ கம்மி பண்ற ஒரே ப்ராசஸ் என்ன ப்ராசஸ்? கனெக்டட் இன் த பேரலல். யாராவது சில பேரை பேரலல்ல கனெக்ட் பண்ணணும். சோ 1/Rp is equal to
ஃபர்ஸ்ட் ரெண்டையும் பேரலல்ல கனெக்ட் பண்றேன். 1 divided by 120, 1 divided by 79. இதை நான் ஆர்பின்னு சொல்லி சிம்பிளிஃபை பண்ணனா I will get the value 79 plus 220 divided by 220 into 79 reciprocal பண்ணுவேன். I will get 58.127. இந்த 58 92ல பார்த்தேன்னா நான் போட்ட வேல்யூ எனக்கு கிடைச்சிரும். அப்போ RP plus 92, therefore I will get a value 150.127. இதை டைரக்டா எடுத்ததும் அப்ளை பண்ண முடியாது பசங்களா. சோ சீரிஸ் போட்டு பார்க்கணும், parallel போட்டு பார்க்கணும், காம்பினேஷன்ஸ்ல தான் ஒர்க் பண்ண முடியும். சரிங்களா, எடுத்ததும் இதுதான் அப்படிங்கறதெல்லாம் டிசைட் பண்ண முடியாது. சோ இதுதான் நம்மளுடைய கான்செப்ட். I hope இந்த கான்செப்ட் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். If you have any doubt, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த கொஸ்டின்ஸை மறக்காம எக்ஸாம்க்கு படிச்சுட்டு போயிருங்க. We will meet you at the next class. Thank you so much for the wonderful session.